பிரைஸ் லார்ட். உங்கள் ஒருவரையும் இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். நம் தேவன் நமக்கு அப்பாவா இருக்கிறார், ஆனால் அவர் ஆண்டவரா இருக்கிறாங்கிறத மறந்துடக்கூடாது. அவர் நியாயம் தீர்க்க இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார் இல்லையா? பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்றால் அவர் விசுவாசிக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து வாழும்படி ஆவியானவர் நம்ம வழிநடத்துகிறாரு. ஆனால் அவரை விசுவாசியாதவன் ஆக்கின தீர்ப்பு உட்படுவான். நமக்கும் பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு பரலோகத்துல நம்ம செய்த கிரியைகளுக்கு ஏற்றபடி பலன் இருக்கிறது. அதற்கான அந்த பலனை தேவனே தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இங்க வசனம் ஒன்று வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 2:6 பாருங்க, தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. தேவன் அவர் நமக்கு கொடுத்த இந்த வாழ்வை அவருக்காக எப்படி வாழ்கிறோம்? வார்த்தையின்படி வாழ்கிறோமா? அவர் சித்தத்தின்படி வாழ்கிறோமா? அவருடைய இருதயத்தின் விருப்பத்திற்கேற்றபடி வாழ்கிறோமா? உண்மையின்படி வாழ்கிறோமா? உத்தமமாய் வாழ்கிறோமா? இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே அறுக்க முடியும். இந்த உலகத்திலும் அறுப்போம், நித்தியத்திலும் அறுப்போம். தேவன் சொல்கிறாரு, நீ என்ன செஞ்சாலும் அதற்கான பலன் இதோ என்னோட கூட வருகிறது. நன்மை செய்தா நன்மை, தீமை செய்தா தீமை. இன்றைக்கு இதை நம்ம ரொம்ப ஒரு சீரியஸாக கேர்ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கான நிறைவான பலனை தேவன் காணும்படி செய்வார். அதற்கு அவரே உதவி செய்கிறார், அதுக்கு அவரே அவேர்னஸ் கொடுக்குறார், அதற்கு அவரே தெளிவை கொடுக்குறார், அதற்கு அவரே நம்ம கூட வந்து கைட் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. நம்ம ஜஸ்ட்டு அதுக்கு உடன்பட்டால் போதும். அப்போ ஏன் இந்த இடத்துல சோர்ந்து போகாமல் போட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த உலகம் பாருங்கள், அநியாயத்திலையும் அக்கிரமத்திலையும் பிசாசின் வழியிலையும் போகிறதுனால நற்கிரியை செய்கிறவங்கள பெருசாக பார்க்கறது இல்லை, அவங்கள ஏமாளிகளை தான் பார்க்குது. அதுவும் நற்கிரிகளை செய்கிறது இல்லை உலகமும். ஏனென்றால் அது பிசாசின் வழியில் இருக்குது, தேவனோட வழியில் இல்லை, அவங்கள்ட்ட ஒளி இல்லை, தேவ வார்த்தை இல்லை, சத்தியம் இல்லை. ஆகவே பொய்யும் புரட்டுமாக தான் இருக்குது. ஆகவே இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லை, நிறைவான ஒரு பலன் கிடையாது. அதனால சில நேரங்கள் சோர்வுகள் வரும், வெறுப்புகள் வரும், கசப்புகள் வரும். ஆனால் அப்படி இல்லாமல் என் தேவன் எனக்கான பலனை தருவார் என்று சொல்லி அவரை நோக்கி ஓடும் பொழுது அங்கதான் போட்டிருக்கு, மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு. தேவனை தேடுறதுன்னா என்ன? அவர்கிட்ட இருக்கிற மகிமை, கனம். அவரையே தேடும்போது என்ன தேடுறோம்? அழியாமை தேடுறோம். ஏன்னா அவர் ஜீவாதிபதி, அவர்கிட்ட மரணம் இல்லை, நித்திய ஜீவன் அவரிடத்துல இருக்கு. அப்போ அவரையே பிடித்து கொள்ளும்போது, அவருக்காக வாழும் பொழுது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகும். கனம், மகிமை, அழியாமை, நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இப்படி இல்லாமல் பாருங்க, இந்த உலகப்படி வாழ்றவங்களுக்கு என்ன நடக்குங்கிறது அதுக்கடுத்தே போட்டிருக்கு. சண்டைக்காரர் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். யூதரா இருந்தாலும் சரி, கிரேக்கா இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து வசனங்கள் போட்டிருக்கு. பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஏனென்றால் தேவன் வருகையில் இதை கொடுப்பார் என்று லூக்கா 12:47-48 கூட போட்டிருக்கு பாருங்க. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமில்லாமல் இருக்கிறவன் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்த அடிகளுக்கு எதுவானவர்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். இவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷரிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பார்கள் அல்லவா? அதே போல தேவனும் நம்மிடத்தில் எவ்வளவு ஒப்பு கொடுத்துருக்கிறாரோ, எவ்வளோ ரெவலேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவன் உங்களுக்கு காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கார், அதற்கேற்றபடி உங்கள்கிட்ட கிரியைகளை எதிர்பார்ப்பார், பலனை அவர் தருவார். ஆகவே தேவ பிள்ளைகளாக நம்ம அவரை எப்பொழுதும் சந்திக்கலாம் ஆயத்தமாக இருந்து, அவருக்கு உண்மையாய், அந்த எஜமானுக்கு உண்மையாய், அந்த எஜமான் வந்து நம்மை பாராட்டி நமக்கு பலனை, நிறைவான பலனை கொடுக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொள்ளும் புத்தியுள்ள கனிகளாய் வாழும்படி விட்டு கொடுக்கலாமா? செபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, என்னோடு இணைந்து இந்த நேரத்தில் செபிக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் இப்பொழுதே அப்பா தேவனுக்கு உத்தமமாய் உண்மையாய் வாழ்கிறோமா என்று பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஆண்டவரை எண்ணங்கள் வரட்டும். ஒருவேளை அப்படி இல்லை என்றால் இப்பொழுதே எங்களை தாழ்த்தட்டும், நம்மளை மாற்றிக்கொள்ளட்டும். உம்முடைய வருகையின் பொழுது ஆண்டவரே உம்மிடத்தில் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டது.